இன்று 120வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, திருப்பூரில் செயல்படும் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகளை பாராட்டினார். பள்ளித் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை காலம் தொடங்க உள்ள நிலையில் மாணவ மாணவிகளை தன்னார்வ சேவைகளில் ஈடுபடுத்த பள்ளிகள், சேவை அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், கோடை காலத்தில் நீரை சேமிக்க அனைவரும் முயற்சிப்பது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகம் முழுவதும் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவம் குறித்த ஆர்வம் அதிகரித்து வருவதையும், 100 நாட்களில் யோகா தினம் வர உள்ளதையும், யோகா மூலம் உலகத்தையே ஆரோக்கியமாக மாற்ற எதிர்பார்க்கின்றோம் என்றும் மோடி தெரிவித்தார். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் வீரர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் புத்தாண்டு மற்றும் ஈத் போன்ற பண்டிகைகளை கொண்டாடும் மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியா ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் முன்னிலை வகிக்கிறது என்றும், திருப்பூரில் சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை முறையாக சுத்திகரித்து மறுசுழற்சி செய்து நொய்யல் ஆற்றில் கலக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கழிவு நீரில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் உப்பு பல்வேறு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதற்காக திருப்பூர் தொழில்துறையினர் மேற்கொள்ளும் செயல்பாடுகளையும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி பணிகளையும் பாராட்டினார். இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உலக நாடுகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன என்றும், எதிர்காலத்தில் மேலும் பல மாநிலங்களில் இத்தகைய மறுசுழற்சி முறைகளை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். உலகளவில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்த முயற்சிகள் உறுதுணையாக இருக்கும் என்றும், சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாமல் பாதுகாக்க தொழில்துறை நிறுவனங்கள் மேலும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார்.